ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அடிலைடில் ஒரு வுட் ஹவுஸ் அட்வென்ச்சர் பார்க் அது இருக்குது. ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேம்பிங் பண்ணுறாங்க. என்னென்னா லைக் டென்ட்டு போட்ட கேம்பிங்ஸ் அண்ட் கிளாம்பிங்னு சொல்லிவிட்டு அவங்களே டென்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் சம் வுட் ஹவுசஸ் லைக் ஷாலேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேம்பிங் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணது அந்த வுட் ஹவுஸ் ஷாலே தான். ஏன்னா கிட்ஸை வச்சுக்கிட்டு அதை எனக்கு ப்ரிஃபரபுளாக தோணுச்சு. ஸோ அதுக்கு எசென்ஷியல்ஸ், பேக்கிங் எசென்ஷியல்ஸ் அண்ட் ஃபுட்டு நம்ம என்ன பண்ணோம் எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்வலி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேம்பிங் இருக்குது. லைக் பீச் கேம்பிங், இல்லை ஃபாரஸ்ட், மிட் ஃபாரஸ்ட்டில் கேம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேம்பிங் யூஸ்வலி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணது ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலு, பட் என்டையர்லி நம்ம ஒரு ஐசோலேட்டட் ஃபாரஸ்ட்டில் பண்ணல. ஸோ நம்ம இப்போ என்னென்ன பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேம்பிங் எசென்ஷியல்ஸ்னால் அது மோஸ்ட்லி டார்க்காக இருக்கும், லைட் அண்ட் இதெல்லாம் இருக்காது. அதுக்கு தேவையான டார்ச்சஸ், ஹெட் டார்ச்சு, அப்புறம் அதெல்லாம் ரீசார்ஜபிள், யூஎஸ்பி போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியானது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நம்ம பேட்ரிஸ் சேஞ்ச் பண்ணாமல் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது. அண்டு இங்கே நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பெட்ஸ் எல்லாம் ப்ரொவைடட். ஸோ பில்லோஸ் மட்டும் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டபிள் பில்லோஸு, அதை பம்ப் பண்ணுறதுக்கான பம்ப்பு, இந்த பம்புமே ரீசார்ஜபிள் பம்ப் தான். அதை வச்சு நம்ம பம்பும் பண்ணிக்கலாம், அதே சமயம் டீஃப்ளேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அண்ட் அங்கே நம்ம ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால இங்கே ஆஸ்திரேலியாவில் ரொம்ப டேஞ்சரஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் அண்ட் ஃப்ளைஸ் ஆர் ஸ்னேக்ஸ், அந்த மாதிரி நிறைய டேஞ்சரஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். பட் நம்ம எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஸ்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாஸ்க்கு. ஸோ எசென்ஷியல்ஸ் லைக் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ், இந்த ஃப்ளை ரிப்பல்லன்ஸ் அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் இது. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மெடிசன்ஸ். நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப மெடிசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ் அண்ட் இந்த ஃபீவர் டேப்லெட்ஸ், கிட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே. அண்டு அந்த பேண்டேடு, அந்த காட்டன், இது எல்லாமே எசென்ஷியல். ஸோ அது எல்லாமே எடுத்தாச்சு. திடீர்னு குளிர்ச்சுன்னா தேவைக்கான ஜாக்கெட்ஸு அதுவும் வச்சுக்கிட்டாச்சு. அண்டு குவில்ட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். லைக் திடீர்னு நைட்டு குளிர்ச்சுன்னா ஸோ குவில்ட்டையுமே ஒரு அந்த வேக்யூம் பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே போட்டு நல்லா சீல் பண்ணி வேக்யூம் பண்ணிட்டோன்னா நல்லா அது கம்ப்ரெஸ்டாக பேக் ஆகிரும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங், அதுவும் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸுக்கான எசென்ஷியல்ஸ் என்னென்ன பேக் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். அங்கே போயிட்டு நம்ம 3 வேளை எதுவும் பெருசாக கடையெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அங்கே இங்கே நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இந்த சின்ன ஸ்டவ் அண்ட் பார்பிக்யூ செட்டப் எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம போய் டென்ட்டில் தங்குறோன்னா நம்ம அதுவும் சில நேரம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இங்கே ஸ்டவ்வெல்லாம் இருந்ததுனால நான் ஒரு கிரில் பேன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதர் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்றதுனால அதுக்கான ஸ்கியூவர்ஸ் அண்ட் கிரில்லிங் பேஸ்கெட்ஸு அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அண்டு அந்த வெஜிடபிள்ஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். லைக் வேரியஸ் வெஜிடபிள்ஸ் லைக் மஷ்ரூம்ஸ், பன்னீர், கேப்சிகம்ஸ், ஆனியன்ஸ், அப்புறம் இந்த கார்னு, அப்புறம் இந்த டோஃபு, டெம்ஃபே, இது எல்லாமே நம்ம மேரினேட் பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வெஜிடேரியன் பார்பிக்யூவோட ரெசிபீஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நான் ஷேர் பண்ணுறேன். அது அதர் தேன் தட் நிறைய ஸ்நாக்ஸு, ஜூஸு, சாஸஸ் அதெல்லாமே பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு கூலர் பேக் இம்பார்ட்டண்ட். கூலர் பாக்ஸோ கூலர் பேக்கோ இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறதுக்கு மில்க்கு அதெல்லாம் வச்சுக்கலாம், ஜூஸஸும் வச்சுக்கலாம். அது மாதிரி அண்டு நம்ம கொண்டு போகிற அந்த மேரினேட்ஸ் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த கூலர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்.
நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்த ரெசிபி என்னென்னா மலாய் ப்ராக்கலி அண்ட் வெஜ் டிக்கா, லைக் இந்த அதர் வெஜிடபிள்ஸ் சொன்னேன்ல அதில் வந்து டிக்கா மாதிரி பண்ணிக்கலான்னு, அண்ட் கிரில்டு பைனாப்பிள் வச்சு கிரில் பண்ணுறது. அண்டு நைட் டின்னருக்கு வந்து பர்கர் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பர்கர் பன்ஸ் வாங்கிட்டு பேட்டீஸ் வந்து அந்த ப்ரீமேட் பேட்டீஸ் தான், அந்த பேட்டீஸு அதுக்கு உரிய அந்த சாஸஸ் அண்டு அதுக்குரிய ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம அசம்பிள் அங்கே பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கிரில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஆப்ஷன் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கான திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம ப்ரெட் ஆம்லேட் பிளான் பண்ணியிருந்ததுனால அதுக்குரிய ப்ரெட்டு, எக்ஸு, சீஸ் அது எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆன் த வே கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டே இருக்கோம். இங்கே என்னென்னா வெல் ஆர்கனைஸ்டு செக்யூரிட்டி செட்டப்லாம் நீட்டாக இருந்தது. அந்த செக்யூரிட்டி பின் போட்டுட்டு நம்ம உள்ளே போயாச்சு. இது வந்து என்டையர்லி ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப உள்ளுக்குள்ளே போகிறப்ப ஃபுல் ஆஃப் க்ரீனரிஸ் அண்ட் இது நிறைய பேர் வந்து கேம்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே. ஸோ நிறைய பேர் வந்து அன்றைக்கி கேம்பிங் பண்ணியிருந்தது பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து இந்த ஷாலேன்றது நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்மளோட ஷாலேன்றது தான் நம்மளோட இன்றைக்கி தங்க போகிற இடம். இது வந்து ரொம்ப நீட்டாக பெட்ஸு அண்ட் அதுக்குரிய ஒரு ஸ்மால் கிச்சன், ஒரு டைனிங் செட்டப், வாஷ்ரூம் அது எல்லாமே இருந்தது. வாஷ்ரூம் வந்து வெளியில் இருந்தது, வெளியில் தான் வர மாதிரி இருந்தது. ஸோ நைட்டு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட டார்ச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணி வெளியில் வந்துக்கலாம். இதான் நம்ம தங்கியிருந்த ரூமு. அண்ட் ஒரு கேம்பிங் ஃபீல் பட் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இது. ஸோ டெடிக்கேட்டடாக அந்த கேம்பிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் லாட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் தேவை. பட் ஸ்டில் எனக்கு சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால திஸ் வாஸ் ப்ரிஃபரபிள். ஸோ இதை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்தது, லைக் சின்ன மைக்ரோவேவ் அண்ட் ஒரு கேஸ் ஸ்டவ், நிறைய கேம்ஸும் வச்சுருந்தாங்க, லைக் ஸ்லேக்கல் லேடர்ஸ் அண்ட் கிட்ஸ் விளையாடுற கேம்ஸு அது எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு சின்ன வாக் இங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகிறப்ப நிறைய அட்வென்ச்சர் திங்ஸ் இருந்தது, நிறைய கிளைம்பிங் ஆக்டிவிட்டீஸு, கிட்ஸும் ட்ரை பண்ணலாம், அடல்ட்ஸும் ட்ரை பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது உள்ளுக்குள்ளேயே. ஸோ நம்ம வாக் பண்ண ஒரு 10 minutes வாக் பண்ணி போகிற மாதிரி. நம்ம போகிற வழியில் பார்க்குறப்ப நிறைய பேர் மற்ற கேம்பிங் எப்படி பண்ணுறாங்கன்னு, இது வந்து ஒரு சின்ன ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி, ஒரு 2 people தங்குற மாதிரியான இடம் அது இருந்தது. நிறைய குரூப் மெம்பர்ஸ் தங்குற மாதிரியும் சில ஸ்டோன் ஹவுசஸ் இருந்தது. அண்டு இன்டோர் ப்ளே ஸ்பேஸ் இருந்தது, லைக் இந்த பேஸ்கெட் பால், இந்த கிளைம்பிங் திங்ஸ் அதெல்லாம் பண்ணுற மாதிரியும் இருந்தது. ஸோ அப்புறம் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம நடந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம். அங்கே வந்து ஒரு அதர் ஆக்டிவிட்டி லைக் லேப்ரின்த் அப்படின்னு இருந்தது. இது என்னென்னா அந்த மேஸ் மாதிரி நம்ம போகிற ஒவ்வொரு இடமும் அந்த அப்டக்கிள்ஸ் இருக்கும், அதை தாண்டி நம்ம வழியை கண்டுபிடிச்சி போகணும். நாட் ஸோ டஃப்பு, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அதுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கான ஸ்லைடு அண்ட் ஒரு நல்ல செட்டப், இந்த ஒரு மலையில் வந்து பண்ணி வச்சுருந்தது ஒரு நல்ல செட்டப்பாக இருந்தது. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாமே அடுத்து பார்க்குறப்ப அந்த ஏறுற மாதிரியானது, லைக் அந்த கயர்லாம் பிடிச்சிட்டு ஏறுற மாதிரியான இடம் அதெல்லாம் இருந்தது. ஸோ கிட்ஸும் பண்ணலாம், அடல்ட்ஸும் பண்ணுற மாதிரியான செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே அங்கங்கே வந்து அந்த ட்ரீலேயே வந்து சீட்டிங் ஏரியா மாதிரி, மரத்தையே வந்து உட்கார்ற மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. அண்டு மற்ற மக்கள்லாம் பண்ணுற அந்த கேம்பிங் சைட்ஸ் அதெல்லாம் கூட இருந்தது. ஸோ அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே எங்களோட அந்த ஷாலேக்கு வாக் பண்ணி போனோம். இதுக்குள்ளே நடக்கிறப்பயுமே நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் இருந்தது.
ஈவினிங் வந்துச்சு. ஸோ வந்து இப்போ நம்மளோட அந்த பார்பிக்யூ நைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அந்த பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பார்பிக்யூவில் யூஸ்வலி நிறையா ஆல்ரெடி குக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்மளோட ஒரு திருப்திக்காக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பார்பிக்யூ வைப்ஸ், அந்த டஃப் வைப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு நல்லா அதை வைப் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதை இனிஷியலி ரொம்ப சர்ப்ரைஸ் என்னென்னா இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எப்படி ஆன் பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நேரம் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் பண்ணவே தெரியல, மேலே ஃபயரே வரல. அப்புறம் அந்த சப்போர்ட் பர்சனுக்கு கால் பண்ணி பார்த்தோம், அவங்களும் எடுக்கலை. ஏன்னா பப்ளிக் ஹாலிடேன்றதுனால கீழே கேஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கீழே கேஸ் ஆன் பண்ண உடனே அப்புறம் மேலேயும் ஃபயர் வந்துச்சு. ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எனக்கு வந்து சுத்தமாக தெரியல இது வந்து இப்படி தான் ஆன் பண்ணணும்னு கூட. ஸோ ஆன் பண்ணியாச்சு. அதாவது கேம்பிங்னா இந்த பார்பிக்யூ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றதுனால அது எப்படியாவது அட்டம் பண்ணிடணும். தோ பீயிங் அ வெஜிடேரியன், நம்ம வெஜிடேரியன் ஃபார்மேட்டில் வந்து பார்பிக்யூ பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த அட்டம்ப்ட்டு. இது எப்படியாவது பண்ணிடணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணி இங்கே ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஃபைனலி அதை நல்லா ஆன் பண்ணியாச்சு. அதுலேயே ஹீட் ஏறி இது பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்திருந்த அந்த ஸ்டஃப்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து திருப்பி ரீமேரினேட் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கியூவர்ஸில் நல்லா அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த கிரில் பிளேட் மேலே, அதாவது இன்னொன்று என்னென்னா அந்த கிரில் பிளேட் மேலே டைரெக்டாக வைக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த கிரில் பேஸ்கெட்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இல்லைன்னா அதுக்கு மேலே கிரில் ஷீட்டுன்னும் கிடைக்கிது. ஸோ அதுவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ கிரில் பிளேட்ஸ் அண்ட் கிரில் பேஸ்கெட்ஸில் வாங்கி அதை வச்சாச்சு. ஒரு சைடு அந்த வெஜிடபிள்ஸ் பண்ணிகிட்ருக்கப்போ இன்னொரு சைடு அந்த கிரில் பேனில் வந்து இந்த பைனாப்பிளும் கிரில் பண்ணியிருந்தேன். இதற்கு என்னென்னா பைனாப்பிளுக்கு கொஞ்சமாக லைக் சுகர் அண்ட் பேப்ரிகா பவுடர் அண்ட் ஐ திங்க் அவ்வளோதான், அதை மட்டும் போட்டுட்டு நம்ம நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிரில் பண்ணேன். இந்த சைடு வெஜிடபிள்ஸ் ஆஸ் யூஷுவல் அந்த கிரில் பேஸ்கெட்டில் கிரில் பண்ணோம். அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்பிக்யூ வெஜிடேரியன் வந்து செய்கிறது. ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. கூட அந்த ஒரு ஜூஸ் எல்லாம் வச்சுட்டு, யூஸ்வலி இந்த ஜூஸ் எல்லாம் நாட் ப்ரிஃபர்டு தான், பட் இந்த கேம்பிங் இந்த ஒரு வெக்கேஷன்னால் இட் வாஸ் ஓகே. ஸோ அதையும் உட்காந்து இது பண்ணிவிட்டு நல்லா கிட்ஸ் கூட சேர்ந்து அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம். நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து இதுக்கெல்லாம் டைம் இருக்கிற மாதிரி இருந்தது. யூஸ்வலி வீட்டில் இருக்கும், நமக்கு இவ்வளோ டைம் தான் வீட்டில் இருக்க போகிறப்பே இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இதுக்கான டயத்தெல்லாம் நம்ம ஒதுக்க மாட்டோம். லைக் ஃபேமிலியாக உட்காந்து விளையாடலாம் இது பண்ணலான்றதெல்லாம் ஒதுக்குறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் டைம் கிடைச்சதும் ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் பார்பிக்யூ, இந்த வெஜிடேரியன் பார்பிக்யூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னும் ஒரு ஈவினிங் வாக் போகலாம். அங்கே ஒரு ரிவர் மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு அந்த மலை மேலெல்லாம் ஏறி நல்லா அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா சாப்பிட்டு அதெல்லாம் பர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் ரூமுக்கு வந்துட்டு மிச்சம் அடுத்த செட் ஆஃப் ஒரு பார்பிக்யூஸ் இருந்தது. ரொம்ப ஃபஸ்ட்டு பண்ணலை, அடுத்து லைக் இந்த பன்னீர், டெம்ஃபே அண்ட் டோஃபு, ப்ராக்கோலிஸ், காலிஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் அடுத்த செட்டை திருப்பி பண்ணிவிட்டு அந்த சைடு பர்கரும் கிரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் பன்ஸ் கிரில் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற பேட்டிஸ், அப்புறம் அதுக்கு ஸ்டஃப் பண்ணக்கூடிய அந்த சாஸஸ், அந்த கோல்ஸ்லா அதெல்லாம் வச்சு அதையும் கிரில் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் நைட்டு டின்னருக்கு. ஆக்சுவலி ஈவினிங் அந்த சாப்பிட்ட அந்த பார்பிக்யூவே லைக் நிறைய வெஜ்ஜீஸ் சாப்பிட்டதுனால பயங்கர ஃபில்லிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் பசிக்கவே இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு. இது வந்து டெசர்ட் பார்ட். இங்கே வந்து என்னென்னா இந்த ஸ்மோர்ஸுன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். லைக் பார்பிக்யூ நைட்னாலே அந்த கேம்ப் ஃபயர் பண்ணி அதில் வந்து இந்த மார்ஷ்மெலோஸ்னு இருக்கும், அதை வந்து நல்லா சுட்டு அது நல்லா மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் அது மேலே ஒரு சாக்லேட் அண்ட் 2 லேயர் ஆஃப் பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி 2 பிஸ்கெட் அப்புறம் அந்த மார்ஷ்மெலோஸ் அண்ட் சாக்லேட் அதை வச்சோன்னா அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும் அந்த சூடுக்கு. சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் தான். பட் இங்கே வந்து இந்த ரொம்ப சம்மர் சிவியராக இருக்கிறதுனால கேம்ப் ஃபயர் வந்து அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் ரூம்குள்ளேயே அந்த மார்ஷ்மெலோஸை சுட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி ஒன்று சாப்பிட்டோம். ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஓகே ஆஸ் வெல். ஸோ இதுவும் பண்ணிவிட்டு நைட்டு வெளியில் போய் பார்த்தா அப்படி ஒரு இருட்டு, ஃபாரஸ்ட் தானே, ஸோ நல்ல ஒரு இருட்டு. நம்ம டார்ச்செல்லாம் வச்சுட்டு லக்கிலி இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு நல்லா தூங்கியாச்சு.
அண்டு மார்னிங் வர்றப்ப அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பிரைட் சன் அண்ட் இந்த ஒரு ஃப்ரெஷ் ஏரை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு யூஸ்வலி டெய்லி இந்த பிஸி லைஃப்லேருந்து இது ஒரு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் எஸ்கேப் தான். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங்க்கு வந்து ஒரு ப்ரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு சிம்பிள் ப்ரெட் ஆம்லெட் ஆசிட்டிஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இங்கே மார்னிங்கும் சில அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். லஞ்சுக்கு வந்து ஒரு இது இருக்குல்ல சப்பாத்தி ரேப்ஸ், அதில் நம்ம பண்ண அந்த பார்பிக்யூ இருக்குல்ல வெஜிடபிள்ஸ் பார்பிக்யூஸ், இந்த பன்னீர் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் சாஸு அந்த கோல்ஸ்லாம் அதெல்லாம் போட்டு ரோல் பண்ணிக்கிட்டோம். லைக் சப்பாத்தி ரோல் மாதிரி, லைக் வெஜ் ஷவர்மான்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இதை ஏன்னா கிரில்டு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ரூமை செக் அவுட் பண்ணுறப்ப நம்மளோட திங்ஸ் எதாவது விட்டுருக்கோமா என்ன ஏது நல்லா செக் பண்ணிவிட்டு அந்த ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கீஸ் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு முடிஞ்சது. அப்புறம் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி லைக் டியூப் ஸ்லைடுன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா அந்த மலை மேலே ஒரு பெரிய அந்த டியூபை இழுத்துட்டு மேலே வரைக்கும் போய் அங்கேருந்து நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு வர்றது. இது யூஸ்வலி வீக்கெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அது அவைலபிளாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம். டஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா அது இழுத்துட்டு போகிறது அவ்வளோ டஃப்பாக இருந்தது. போதும்டா சாமின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் மேலே போயிட்டு அதை சறுக்கி வர்றப்போ அவ்வளோ என்ஜாயபிளாக இருந்தது. சீரியஸ்லி ஏதோ நமக்குள்ளே இருந்த அந்த குழந்தையே வெளியில் வந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது பண்ணுறப்ப. அதுக்காகவே திருப்பி இன்னொரு தடவை போனோம். ஸோ போய் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதையும் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இதான் இந்த கேம்பிங் vlog. If you like it, please like, share and subscribe. See you in our next video. Bye for now.